49வது ஸ்லோகம். பகவான் ஸ்வேன பாகேன சர்வ ஆத்மா சர்வபாகபுக் தச்சம் பபாஷ ஆபாஷ்ய பிரியமான இவ அனகா. பகவான் ஸ்வேன பாகேன சர்வாத்மா சர்வபாகபுக் தச்சம் பபாஷ ஆபாஷ்ய பிரியமான இவானகா. சர்வாத்மா எல்லா உயிரினங்களிலும் ஆத்மாவா இருக்கிற பகவான், சர்வபாக புக் எல்லாரோட ரூபத்துல இருந்துட்டு இந்த யஜ்ஞத்துல அவ சாப்பிடுறதெல்லாம் சாப்பிடுற பகவான். ஸ்வேன பாகேனா பகவானுக்கு கிடைக்க வேண்டின பாகமாயிருக்கிற யஜ்ஞ அவசிஷ்டம் இப்போ கிடைச்சதுனால இப்போ ருத்ரபாகம் பகவானுக்கு அதிகாரப்பட்ட பாகம் இல்லை. தட்சனோடு சாபத்துக்கு அப்புறம் ருத்ரபாகம் ஸ்ரீருத்ரனுக்கு கொடுக்கலை. அதுக்கு பதிலாயிட்டு யஜ்ஞ அவசிஷ்டம் அதாக்கும் ருத்ரனுக்கு தரேன் அப்படின்னு பிரம்மா சொன்னார். அந்த யஜ்ஞ அவசிஷ்டம் சொன்னபடி கிடைச்சோன்னே பிரியமான இவ பிரீதி உண்டானவன மாதிரி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறவன மாதிரி பகவான் எப்பவுமே பரிபூர்ணனாக்கும். அதனால எப்பவுமே சந்தோஷவானாக்கும், சாட்டிஸ்ஃபைடு இருக்கிறவராக்கும் இருந்தா கூட இப்படி ஒரு சல்காரம் கிடைச்சோன அதுல ஒரு குஷி இருக்கிற மாதிரி நடிச்சுண்டு தட்ச ஆபாஷ்யா தட்சன இங்க வா தட்சா அப்படின்னு கூப்பிட்டார் பகவான். എന്നിട്ട് பபாஷே பேசினார். இங்க அனகா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ அனகா தட்சா ஆபாஷ்யா பாபமில்லாத தட்சா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு பகவான் தட்சன் கிட்ட பபாஷே பேசினார் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அதே மாதிரியே மைத்ரேயராக்குமே விதுரருக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால விதுரரை அனகா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரியும் அர்த்தம் எடுத்துக்கலாம். ரெண்டு இடத்துல இந்த அனகா யூஸ் பண்ணிக்கலாம். பகவான் விஷ்ணு தட்சனை கூப்பிட்ட மாதிரியும் அனகா பாபமில்லாத தட்சா இங்க வா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரியும். காரணம் இப்போ அந்த தட்சனுக்கு பாபங்கள் இல்லை, பாபமெல்லாம் இல்லாத அந்த கரணத்தோடு கூடிட்டு தூய்மையா இருக்கிற தட்சனாக்கம் இப்போ அப்படியும் அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மைத்ரேயர் விதுரர்கிட்டையாக்குமே கதை சொல்லிட்டு இருக்கார். அப்போ மைத்ரேயர் அடிக்கடி இந்த விதுரரை பாபம் இல்லாதவரே, பகவான் கிட்ட ரொம்ப சேர்ந்து நிற்கிறவரே என்னெல்லாம் அடிக்கடி அனகா அப்படின்னு கூப்பிடுறது உண்டு. அதனால இந்த அனகா விதுரரை கூப்பிட்ட மாதிரியும் எடுத்துக்கலாம். அப்படி ரெண்டு விதத்துல இங்க அனகா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துலையும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பகவான் தட்சனை அனகா தட்சா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டா மாதிரியும் எடுத்துக்கலாம். விதுரா அனகா பாபமில்லாத விதுரா அப்படின்னு விதுரரை மைத்ரேயர் கூப்பிட்டு அங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்ற மாதிரியும் இதை எடுத்துக்கலாம். அப்ப பகவான் ரொம்ப குஷியான மாதிரி, அதை பிரகடிப்பிக்கிற மாதிரி தட்சனை இங்க வா தட்சா அப்படின்னு கூப்பிட்டு பபாஷே பேசினார் அப்படின்னாக்கும் மைத்ரேயர் விதுரர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். ஐம்பதாவது ஸ்லோகம். 50வது ஸ்லோகத்திலேருந்து 54வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் சொல்லற பகவல் வசனங்களாக்கும். அதனால ஸ்ரீ பகவான் வாஜா 50வது ஸ்லோகம். அகம் பிரம்மா ச சர்வஹா ச ஜகதஹா காரணம் பரம் ஆத்மேஸ்வர ஆத்ம ஈஸ்வர
उपद्रष्टा आत्मेश्वर उपद्रष्टा स्वयं दृक् अविशेषणः अहं ब्रह्मा च सर्वश्च जगदकारणं परम् आत्मेश्वर उपद्रष्टा स्वयं दृक् अविशेषणा स्वयं दृक् अविशेषणा स्वयं दृक् अविशेषणः अहं ब्रह्मा च सर्वश्च जगदकारणं परम् आत्मेश्वर उपद्रष्टा स्वयं दृक् अविशेषणा अहं नानु ब्रह्माज ब्रह्मावु सर्वहाच रुद्रनु त्रिमूर्तिगளான நாங்கள் மூணு பேரும் இந்த பிரம்மத்தில மூணு பேரும் இன்க்ளூட் ஆக்குமே திரிகுணத்தில நாங்கள் மூணு பேரும் வேறிட்டு காணப்படுறோம் ஆனா திரிகுணங்கள் ஈக்குவலான அவஸ்தையாக்கும் பிரம்மம் அப்படிங்கற அத்வைத பாவம் அதனால திரிகுணங்களை உபயோகிச்சு மூணு ரூபம் ஸ்வீகரிச்சிருக்கிற நாங்கள் ஜகதஹா பரம் காரணம் இந்த பிரபஞ்சத்தோடு டாப் மோஸ்ட் காரணமாக்கும் பிரம்மா ரஜோகுணமூர்த்தியாக்கும் பிரம்மா இல்லை அப்படின்னா சிருஷ்டியே இல்லை சிருஷ்டி இல்லை அப்படின்னா பரிபாலனம் பண்ற அந்த விஷ்ணுவுக்கு வேலையே இல்லை சிருஷ்டி இல்லை அப்படின்னா பரிபாலனமும் இல்லை சிருஷ்டி இல்லைன்னா பின்ன என்னத்தையாக்கும் இந்த ருத்ரன் சம்ஹாரம் பண்ணுவார் அப்ப ருத்ரனுக்கும் வேலை இல்லை அப்ப எங்க மூணு பேருக்கும் இந்த பிரபஞ்சத்துல ஈக்குவலான வேலைகள் இருக்கு பிரம்மா ரஜோகுணமூர்த்தியாக்கும் பிரம்மாக்கு ரஜோகுணத்தாலியாக்கும் பிரம்மா சிருஷ்டி நடத்துறார் விஷ்ணுவான நான் பரிபாலனம் பண்றேன் அதே மாதிரி ருத்ரன் தமோகுணத்தால சம்ஹாரத்தையும் பண்றார் டைம் வந்து சேரத்த அந்த காலஸ்வரூபியான பகவான் இந்த பிரபஞ்சத்துக்கு அழிவ உண்டாக்குறார் திரிமூர்த்திகளான நாங்கள் இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ தச்சா அப்படின்னு பகவான் சொல்றார் தட்சனை பக்கத்துல கூப்பிட்டு சௌமிய பாவத்தில் ஏக்கும் பகவான் இங்க சொல்லிட்டு இருக்கிறது அகம் ஜகதஹா பரம் காரணம் அகம் பிரம்மா அஸ்மி அகம் சர்வசஹா அஸ்மி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் எல்லாம் எல்லாம் நான் தான் நாங்கள் மூணு பேரும் ஒண்ணுதான் எங்கள் தம்மில எந்த விதமான பேதமும் இல்லை பரபிரம்மத்திலிருந்து வந்த நாங்கள் மூணு பேரும் எங்களோட சக்தி பாவங்களாக்கும் இப்ப காணப்படுற திரிமூர்த்திகளான இந்த பாவம் எங்களுக்குள்ள எந்த விதமான பாகுபாடும் இல்லை பிரம்மத்துக்கும் எங்களுக்கும் எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லை பிரம்மத்தோடு சாதாரண பிரம்மத்தை சாதாரண இந்திரியங்களால பார்த்து தெரிஞ்சுக்கவோ அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கோ சாதிக்காது ஆனா ரூபம் ஸ்வீகரிச்ச திரிமூர்த்திகளான எங்களை சாதாரண இந்திரியங்களால உத்தம பக்தர்களுக்கு காணறதுக்கு சாதிக்கும் இதாக்கும் பிரம்மத்துக்கும் திரிமூர்த்திகளான எங்களுக்கும் தமிழ இருக்கிற வித்தியாசம் கரண்ட பார்க்கறதுக்கு சாதிக்காது பல்பு அப்படிங்கிற உபாதி வழி கரண்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் பகவான் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ண வைக்கிறார் இங்க நான் அதாக்கும் இதாக்கும் அப்படின்னு சொல்றார் நான் தான் இந்த பிரபஞ்சத்தோடு பரம காரணம் நான் தான் பிரம்மா நான் தான் ருத்ரன் நான் தான் எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஆத்மா நான் தான் ஈஸ்வரன் நான் தான் சாட்சி நான் தான் ஸ்வராட் நான் தான் விராட் ஸ்வராட் அப்படின்னா பிரம்ம சைதன்யம் விராட் அப்படின்னா பிரபஞ்சம் இதெல்லாம் நான் தான் அப்படின்னு பகவான் தட்சன் கிட்ட சொல்றார் நான் ஆராக்கும் தெரியுமா தட்சா அவனுக்கு திரிகுணங்கள் பஞ்சபூதங்கள் இந்திரியங்கள் எல்லாம் இருக்கே அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக்கும் நான் அதெல்லாம்
என்னிலேயாக்கும் இருக்கு, என்னோட சொல்படியிலேயாக்கும் அதெல்லாம் இருக்கு. கடல் தீரத்துல இந்த குழந்தைகள் மண்ணால கெட்டி கழிக்கிற வீடு இருக்கே, அது மாதிரியாக்கும் எனக்கு இந்த பிரபஞ்சம். மண்ணால இருக்கிற வீடு, அந்த மண்ணை பேஸ் பண்ணிட்டாக்கும் இருக்கு. ஒரு பெரிய அலை வந்தானா அந்த வீடு தகர்ந்து தரிப்பணமா போயிடும். ஆனா மண்ணான நான் அப்படியே தான் இருப்பேன், எனக்கு நாசம் ஒன்றும் இல்லை. காரியமான பிரபஞ்சம் இல்லாம ஆனாலும் காரணமான ஈஸ்வரனான நான் இல்லாமாக மாட்டேன் அப்படின்னு பகவான் இங்க சொல்லிட்டு இருக்கார் தட்சன் கிட்ட. அவிசேஷணஹா ஸ்வயம் திருக், தூர நகர்ந்து நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற, ஒன்னுகிட்டையும் அட்டாச்மெண்ட் இல்லாத நான். உபதிரஷ்ட ஆத்மேஸ்வரஹா, எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் ஆத்மாவாயிட்டு சாட்சி ரூபத்துல இருக்கிறவனும் நான் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஏகமான அத்வைத பாவமான அந்த பாவத்திலேருந்தாக்கும் இந்த திருமூர்த்தி ஸ்வரூபங்கள் எல்லாம் உண்டாயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். 51வது ஸ்லோகம். ஆத்மமாயாம் சமாவிஷ்ய சஹ அகம் குணமயீம் திஜா ஸ்ருஜன் ரட்சன் ஹரன் விஸ்வம் தத்ரே சம்ஞாம் கிரிய உச்சிதாம். ஆத்மமாயாம் சமாவிஷ்ய சோஹம் குணமயீம் த்விஜா ஸ்ருஜன் ரட்சன் ஹரன் விஸ்வம் தத்ரே சம்ஞாம் கிரியோஜிதாம். த்விஜா, தட்ச பிரஜாபதிய பகவான் கூப்பிடுறார். பகவானோட மகிமைய தெரிஞ்சுக்காதக்கு பகவானை இன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பனிஷ்மெண்ட் கிடைச்சிட்டு இப்போ பிராமணன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்ஹனாயிருக்கிறவன். அதனால பகவான் தட்சன த்விஜா பிராமணா அப்படின்னு கூப்பிடுறார். ஆடோடு தலை கிடைச்சதுனால அகங்காரம் எல்லாம் இல்லாம ஆயிடுத்து. இப்போ தட்சனுக்கு சத்குணம் வந்து சேர்ந்ததால பிராமணா அப்படின்னு கூப்பிடுறார். பிரம்மத்தை தெரிஞ்சவனே அப்படின்னு அர்த்தம். குணமயி, 3 குணங்கள் சேர்ந்த ஆத்மமாயாம், என்னோடதே ஆன மாயைய யூஸ் பண்ணி சம ஆவிஷ்ய பிரகிருதியை ஆக்டிவேட் செய்யறது நானாக்குமே. விஸ்வம், இந்த பிரபஞ்சத்தை சிருஜன் சிருஷ்டிச்சு, ரட்சன் ரட்சிச்சு, ஹரன் இல்லாம பண்றதும் நானாக்குமே. கிரிய உச்சிதாம், வர்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன பிரவருத்தி செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சம்ஞாம், திரிமூர்த்திகளோடு அந்த பேரை சஹ அகம் பிரபஞ்ச காரணனாயிருக்கிற பரபிரம்மமாயிருக்கிற நான் தத்ரே ஸ்வீகரிக்கிறேன், தரிக்கிறேன். ரஜோகுணத்தால பிரம்மா சிருஷ்டி பண்றார். அதனால சிருஷ்டி பண்ற பிரம்மா அப்படின்னு அர்த்தம். ரஜோகுணத்தாலேயாக்கும் பிரம்மா சிருஷ்டி பண்றது. அவருக்கு நாங்கள் பிரம்மா அப்படின்னு பேரை போட்டுட்டேன் நான் அப்படின்னு இங்க பரபிரம்மமா இருக்கிற பகவான் நாராயணன் இங்க தட்சன் கிட்ட சொல்லின்னு இருக்கார். பரிபாலனம் பண்ற விஷ்ணு, அதனால விஷ்ணு அப்படின்னு பேரை கொடுத்தாச்சு பிரவൃத்திக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி பரமசிவனுக்கு தமோ குணமாக்கம் இருக்கு, அதனால ருத்ரன் அப்படின்னு பேரு. சம்ஹாரமாக்கும் அவரோட வேலை. ரஜோகுணத்தால சிருஷ்டியும் சத்குணத்தால பரிபாலனவும் தமோ குணத்தால சம்ஹாரவும் நடக்கிறது. அந்தந்த பிரவൃத்திக்கு தகுந்த மாதிரி திரிமூர்த்திகளோட பேரை பிரபஞ்ச காரணனா இருக்கிற பரபிரமமா இருக்கிற நான் தத்ரே தரிக்கிறேன். பரபிரமமான நான் தான் இந்த விஷ்ணு, நான் தான் பிரம்மா, நான் தான் ருத்ரன். நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு வீடு. அதுல இருக்கிற கிரகநாதன், அந்த கிரகநாதன் அவரோடு மனைவிக்கு கணவராக்கும், குழந்தைகளுக்கு அப்பாவாக்கும், சகோதரங்களுக்கு அண்ணாவோ தம்பியோ எல்லாம் ஆக்கும்.
இப்படின்னு இருக்கிற மாதிரி பிரவൃத்திக்கு தகுந்த மாதிரி நான் பல பல பேருகளை ஸ்வீகரிக்கிறேன். 52வது ஸ்லோகம். தஸ்மின் பிரம்மணி அத்விதீயே கேவலே பரமாத்மனி பிரம்மருத்ரௌ ச பூதானி பேதேன அஜ்ஞோ அனுபஷ்யதி. தஸ்மின் பிரம்மணி அத்விதீயே கேவலே பரமாத்மனி பிரம்மருத்ரௌ ச பூதானி பேதேன அஜ்ஞः அனுபஷ்யதி. தஸ்மின் பிரம்மண்யத்விதீயே கேவலே பரமாத்மனி பிரம்மருத்ரௌ ச பூதானி பேதேனாத்ஞோனுபஷ்யதி. தஸ்மின் அத்விதீயே அப்படி இருக்கிற ரெண்டு அப்படிங்கிற பாவம் இல்லாத அத்வைத பாவத்தில் இருக்கிற பரம்பொருள். கேவலே தாமரை இலையில தண்ணி எப்படி ஆக்குமோ ஒன்னு கூடயும் அட்டாச் இல்லாம இருக்கு அந்த மாதிரி அந்த பரம்பொருள். பரமாத்மனி எல்லா உயிரினங்களிலேயும் ஆத்மாவாயிருக்கிற பரம்பொருளாயிருக்கிற தஸ்மின் பிரம்மணி அந்த பிரம்மத்துல பிரம்ம ருத்ரௌச பிரம்ம ருத்ரர்களோடு பேத ஸ்வரூபமும் பூதானி பேதேன சர்வ உயிரினங்களோடு பேதங்களும் அஜ்ஞஹா அறிவில்லாதவா பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்காதவா அனுபஷ்யதி தொடர்ந்து அப்படி நினைச்சுட்டே இருக்கா. யதார்த்தத்தில பரபிரம்மத்துக்கும் பிரகிருதிக்கும் எந்த விதமான பேதமும் இல்லை. எல்லா இடத்திலையும் ரொம்பி நிற்கிற பகவான். பகவானாலயாக்கும் இந்த பிரபஞ்சத்துல சகலதும் ரொம்பி நிற்கிறது. பூரியதே அனேன இதி புருஷா சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் காரண ஸ்வரூபனாயிருக்கிறது பகவானாக்கும். பூர்ணத்வாத் இதி புருஷா பரிபூர்ண ஆனந்த ஸ்வரூபனாக்கும் பகவான். புரிஷேதே இதி புருஷா சர்வ உயிரினங்களிலேயும் வசிக்கிறவனாக்கும் பகவான். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் எல்லா இடத்திலையும் ரொம்ப இருக்கிற பரம்பொருள். பரம்பொருளை தெரிஞ்சுக்காதவா பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்காதவா திரிமூர்த்திகள் வேற பரபிரம்மம் வேற அப்படின்னு தொடர்ந்து நினைக்கிறா. அப்படிதான் அவ பார்க்கிறா. பிரபஞ்ச தத்துவம் என்னவாக்கும் அப்படின்னு புத்தி உபயோகிச்சாதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அதுதான் பாகவதம் எடுத்து சொல்றது ஃபுல்லா. சத்தியம் பரம் தீமஹி அப்படின்னு புத்திய உபயோகிச்சு அந்த டாப் மோஸ்ட் ஸ்தானத்தில் இருக்கிற பரம்பொருளை தெரிஞ்சுக்கணும். ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகம். யதா புமான் ந ஸ்வ அங்கேஷு சிர பாணி ஆதிஷு கொஜித் பாரக்ய புத்திம் குருதே ஏவம் பூதேஷு மத்பரஹ. யதா புமான் ந ஸ்வாங்கேஷு சிர பாண்யாதிஷு கொஜித் பாரக்ய புத்திம் குருதே ஏவம் பூதேஷு மத்பரா. யதா
எப்படியாக்குமோ புமான் மனுஷன் ஸ்வ அங்கேஷு சிரபாணி ஆதிஷு சிரபாணி ஆதிஷு ஸ்வ அங்கேஷு சிரசு கைகள் கால்கள் இப்படிலாம் இருக்கிற சொந்தம் அவயவங்களில பாரக்கிய புத்திம் ந குருதே அடுத்தவனோடதாக்கும் இந்த கை அடுத்தவாளோடதாக்கும் இந்த கால் அடுத்தவாளோடாக்கும் இந்த கண்ணு அப்படின்னு நினைக்கிறது இல்லையோ. என்னோட சரீரத்தில் இருக்கிற கை கால் கண்ணு மூக்கு இதெல்லாம் என்னோடதாக்கும், இது அடுத்தவனோடது கிடையாது. அடுத்தவாளோட கையும் கால்களும் சிரசும் என்னோட சரீரத்துல இல்லை. என்னோட சரீரத்துல அடுத்தவாளோட சரீர பாகங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு எப்படியாக்குமோ மனுஷன் நினைக்கிறான். சொகீயம் அப்படின்னு நினைக்கா என்னோடது, பரகீயம் அப்படின்னு நினைக்கா அடுத்தவாளோடது. அடுத்தவாளோடதாக்கும் என்னோட சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் அப்படின்னு ந குருதே புமான் நினைக்காம இருக்கிற மனுஷன் என்னோட சரீர அவயவங்கள் என்னோடது மட்டும்தான் அப்படின்னு சொகீயமாயிட்டு நினைக்கிற மனுஷன் அது அடுத்தவாளோடது கிடையாது, அது அடுத்தவாளோடது ஆக்கும் அப்படிங்கிற தோணல் கொஜிது ந ஒருபோதும் இல்லை. ஏவம் அதே மாதிரியாக்கும் பூதேஷு மத் பரஹா பகவத் தத்துவம் தெரிஞ்ச என்னோட பக்தன் தத்துவஞானி சர்வ உயிரினங்களிலையும் என்ன பார்க்கிறார். பரபிரம்ம ரூபத்தோடு சரீர அவயவங்களாக்கும் இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறார். பரபிரம்மம் ஸ்வராடாக்கும், ஸ்வயம் பிரகாசிக்கிறதாக்கும், பிரகிருதி விராடாக்கும், எல்லாத்திலையும் இந்த ஸ்வராடு பிரகாசிக்கிறதாக்கும் விராடு. இது தெரியறவனாக்கும் பகவத் ஞானி. 54வது ஸ்லோகம். த்ரயாணாம் ஏகபாவானாம் யஹ ந பஷ்யதி வை விதாம் சர்வபூதாத்மனாம் பிரம்மன் சஹ சாந்திம் அதிகச்சதிம். த்ரயாணாம் ஏகபாவானாம் யோ ந பஷ்யதி வை விதாம் சர்வபூதாத்மனாம் பிரம்மன் சசாந்திமதிகச்சதி. பிரம்மன் பகவத் தத்துவம் தெரிஞ்ச அந்த தட்சனை பகவான் கூப்பிடுறதாக்கும் இது பிரம்மன் அப்படின்னு. அஜ்ஞானியா இருந்தோன நிம்மதி அப்படின்னு இல்லாத தட்சனுக்கு இப்போது பகவானோட தத்துவம் தெரிஞ்சோன ஆடோடு தலை இருக்கிற புதிய தட்சனுக்கு நிம்மதி அப்படிங்கிறது இருக்கு. பிரம்ம ஞானம் இருக்கிறவனாக்கும் பிராமணன். அதனால பகவான் தட்சனை பிரம்மன் அப்படின்னு கூப்பிடுறார். பிராமணா அப்படின்னு ஆராக்குமோ சர்வபூதானாம் எல்லா உயிரினங்களோடும் ஆத்மாவாயிட்டு இருக்கிறவாளும் ஆத்மாவாயிட்டு இருக்கிறவனும் ஏகானாம் அத்வைத பாவத்துல திரயாணாம் திரிமூர்த்திகளுமான எங்களை விதாம் துவைத பாவத்துல பேதத்தை யஹா ஆராக்குமோ ந பஷ்யதி காணாம இருக்கா. திரிமூர்த்திகளை ஆராக்குமோ ஏகமாயிட்டு பார்க்கறா. இது பிரம்மாவாக்கும், இது விஷ்ணுவாக்கும், இது ருத்ரனாக்கும், இது ஐயப்பனாக்கும், இது அம்பாளாக்கும் இப்படின்னு எல்லாம் ஆராக்குமோ வேறிட்ட சிந்தனையோட பார்க்காம இருக்கா. சஹ சாந்திம் அப்படி இருக்கிறவா நிம்மதியா இருக்கிற அந்த அவஸ்தைய அதிகச்சதி பிராபிக்கிறா. சர்வதிலையும் இருக்கிற நாங்கள் சரிக்கும் பரபிரமம் தான் ரெண்டு அப்படின்னு தோணப்படுற
பிரம்மா வேற, விஷ்ணு வேற, சிவன் வேற அப்படிங்கிற அந்த தோணலால இருக்கிற நாங்கள் 3 பேரும் பிரம்மம் அப்படிங்கிற ஏக வஸ்துவாக்கும். பிரம்மத்தை இந்திரியங்களால காண சாதிக்காது. அதோட்சஜனான பரபிரம்மம் திரிகுணங்களை ஸ்வீகரிச்சு அவதாரம் எடுக்கிறார். அப்போ எல்லாருக்கும் பார்க்குற மாதிரியான அவஸ்தை உண்டாகிறது. எல்லாருக்கும் காணுற ரூபத்துல பகவான் பிரத்யட்சப்படுறார். சிருஷ்டிக்கு ரஜோகுணம் ஸ்வீகரிச்சு பிரம்மாவாயிட்டும், பரிபாலனத்துக்கு விஷ்ணுவாயிட்டும் சத்குணம் ஸ்வீகரிச்சுண்டு, அதே மாதிரி தமோகுணம் ஸ்வீகரிச்சுண்டு சம்ஹாரத்துக்கு ருத்ரனாயிட்டும் பகவான் இப்படி திரிமூர்த்தி ஆயிட்டு பிரத்யட்சப்படுறார். திரிமூர்த்திகளாயிட்டு பிரத்யட்சப்படுறார். எல்லாருக்குள்ளேயும் நாங்கள் 3 பேரும் இருக்கோம் அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சகலதிலையும் நாங்கள் 3 பேரும் இருக்கோம். நாங்கள் 3 பேராக்கும் இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கிறோம். இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு காரணம் நாங்கள் 3 பேராக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ தட்சா. பிரபஞ்சத்துல இருக்கிற சகலதும் நாங்களாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. சகல விஷயங்களுக்கும் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. என்ன ஒரு உயிரினத்தை எடுத்தாலும் அதுல எங்களோட 3 பேரோட குணம் இருக்கும். சத்குணம் மட்டுமாயிட்டு ஆரும் இருக்க மாட்டா, ரஜோகுணம் மட்டுமாயிட்டு ஆரும் இருக்க மாட்டா, தமோகுணம் மட்டுமாயிட்டும் ஆரும் இருக்க மாட்டா. ரஜோகுணம், சத்குணம், தமோகுணம் எல்லாம் கூடி கலர்ந்துதான் எல்லா உயிரினங்களும் இருக்கு, இந்த பிரபஞ்சமும் இருக்கு. எவ்வளோ பெரிய சாத்விகனான யோகிக்கு கூடியும் எல்லா குணங்களும் இன்க்ளூடு. அந்த யோகி ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் மெல்ல மெல்ல ஸ்டாப் பண்ணி கொண்டு வந்து சத்குணத்தோடு கூடின அவஸ்தையில நிக்கிறதாக்கும் நம்ம ஒவ்வொருக்காவும் இந்த யோகா அபியாசங்கள் வழியா எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அதனால எல்லாரிலையும் எல்லா குணங்களும் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ தட்சா. சத்குணம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் என்னோட தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வத்திலையும் நாங்க 3 பேரும் இருக்கோம். நாங்க 3 பேரும் இல்லாத ஒரு இடமும் ஒரு விஷயமும் இல்லை.